அத்திவரதர் காஞ்சிபுரத்தில் மட்டுமல்ல, கும்பகோணத்திலும் இருக்கிறார். இதுவரை இவரை பற்றி அறிந்தது கிடையாது, இவரை தரிசனம் செய்தது கிடையாது என்றால், இந்த முறை தவறாமல் சென்று தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். அதேபோல் காஞ்சிபுரம் அத்திவரதரை தரிசிக்க தவறியிருந்தாலும் இவரை சென்று தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள், வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் என்கிறார்கள். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ள அத்திவரதர் பற்றி அனைவருக்கும் தெரியும். இவர் 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே குளத்திற்கு அடியில் உள்ள ரகசிய அறையிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு பக்தர்களுக்கு 48 நாட்கள் காட்சி தருவார் என்பது அனைவருக்கும் தெரியும். முதல் 24 நாட்கள் சயன கோலத்திலும் அடுத்த 24 நாட்கள் நின்ற கோலத்திலும் பக்தர்களுக்கு காட்சி தருவார். காஞ்சிபுரம் அத்திவரதர் கடைசியாக 2019ஆம் ஆண்டில் குளத்திலிருந்து வெளியே வந்து காட்சியளித்தார். மீண்டும் இவரை தரிசிக்க வேண்டுமென்றால் 40 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். அடுத்து 2059ஆம் ஆண்டுதான் குளத்திலிருந்து மீண்டும் வெளியே எடுக்கப்படுவார் என சொன்னார்கள். அப்படி 2019ஆம் ஆண்டு குளத்திலிருந்து வெளியே வந்த அத்திவரதரை தரிசிக்கும் வாய்ப்பை நீங்கள் தவறவிட்டிருந்தால், மார்ச் 1ஆம் தேதி வரப்போகும் இந்த வாய்ப்பை தவறவிட்டு விடாதீர்கள். காஞ்சிபுரத்தில் மட்டுமல்ல, கும்பகோணத்திலும் ஒரு அத்திவரதர் இருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பிரம்மன் கோயில் தெருவில் வரதராஜ பெருமாள் கோயில் உள்ளது. இந்த மூனவர் சந்நிதிக்கு கிழக்கில் உள்ள பாதாள அறையில் அத்தி மரத்தாலான சுமார் 1.5 அடி உயரமுள்ள ஸ்ரீதேவி பூதேவி உடனாய அத்திவரதர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்த அத்திவரதர் சிலை 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வெளியில் எடுக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்துக்காக வைக்கப்பட்டு மீண்டும் பாதாள அறைக்கு கொண்டு செல்லப்படும். அதன்படி 12 ஆண்டுகளுக்கு பிறகு பாதாள அறையிலிருந்து எடுக்கப்பட்டு மார்ச் 1ஆம் தேதி முதல் 10 நாட்களுக்கு பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஆகம விதிகளின்படி காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை தைலக்காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவைகளை பக்தர்களே செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மிக பழமையான இந்த கோவிலில் உள்ள அத்திவரதரை தரிசனம் செய்தால் சகல தோஷங்களும் முற்பிறவி பாவங்களும் விலகும், நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது ஐதீகம். தாயார்களுடன் இணைந்த கோலத்தில் இருக்கும் இந்த அத்திவரதரை தரிசிப்பது மிகவும் புண்ணியம் என சொல்லப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் அத்திவரதரை தரிசிக்க தவறியிருந்தால், இப்போது வாய்ப்பு இருந்தால் கும்பகோணம் சென்று அத்திவரதரை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள்.